வணக்கம். உள்ளதை உறக்கம் சொல்லும் நம்ம ராணிப்பேட்டை யூடியூப் சேனலுக்கு சிறப்பு விருந்தினராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ராணிப்பேட்டை செய்தி தொடர்பாளர் எஸ்ஆர்எம் சசிகுமார் நம்ம இடத்துல வந்திருக்கார். சார் வணக்கம். வணக்கம் சார், ஒரு குறிப்பா மக்கள் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதி கட்சின்னு ஒரு முத்திரை எழுதுறாங்க. அதுவும் தமிழ்நாட்டுல எல்லா கட்சியிலும் ஒரு பாதி கட்சி சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு உறுப்பினராக? எங்களுடைய எழுச்சி தமிழ் அண்ணன் திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கொள்கை முழக்கமே சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்ற கொள்கை முழக்கத்தோடு கடந்த 30 ஆண்டுகளாக தமிழகத்திலே அரசியலிலே பயணித்துக் கொண்டு வருகிறார்கள். தேர்தல் பாதையை ஒரு 10 வருடமாக தேர்தல் பாதை புறக்கணித்து இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி அரசியலிலே அதிகாரம் பெற்றால்தான் மக்களுக்கு சேவை செய்ய முடியும் என்ற நோக்கத்தோடு இருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே படிப்படியாக உயர்ந்து இன்றைய காலகட்டத்திலே சட்டமன்ற தேர்தல்களும் சரி, நாடாளுமன்ற தேர்தலும் சரி, அனைத்து சமூக நிலை மக்களையும் ஒன்றிணைத்து இந்த கட்சியை நடத்தி கொண்டு வருகிறார். அதன் அடிப்படையிலே இப்போது நாங்கள் இருக்கின்ற 4 சட்டமன்ற உறுப்பினர்களிலே 2 சட்டமன்ற உறுப்பினர், ஒருவர் வன்னியத்தை சார்ந்த அண்ணன் எஸ் பாலாஜி அவர்களும் இஸ்லாமியரை சேர்ந்த அண்ணன் ஷா நவாஸ் அவரும் இருக்கிறார்கள். இருந்தாலும் இதுல 4 மதத்தை சார்ந்த எம்எல்ஏக்களாக இருக்கிறார்கள். அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்கள் பௌத்த மதத்தை சார்ந்தவராகவும், அண்ணன் பனியூர் பாபு அவர்கள் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவராகவும், ஷா நவாஸ் அவர்கள் இஸ்லாமியரை சார்ந்தவராகவும், அண்ணன் எஸ் பாலாஜி அவர்கள் இந்து மதத்தை சார்ந்தவராக இருக்கிறார்கள். இதுல எங்க இருக்கு உங்களுக்கு சாதி? இப்ப குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா திமுகவுடன் விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியா வெளிவர மாட்டாங்கன்னு ஒரு சில கட்சிகள்ல கோரிக்கை தொடர்ந்து வைத்து கொண்டு வர்றாங்க. இது திமுக 2026 வெளிவருமா இல்ல கூட்டணி தொடருங்களா? விடுதலை சிறுத்தைகள் சனாதனத்தை எதிர்த்ததாகவும் சாதி ஒழிப்பாகவும் இருக்கின்ற எங்கள் கட்சி பாரதிய ஜனதாவும் பாமகவும் இருக்கின்ற கூட்டணியிலே தொடர்ந்து நாங்கள் செயல்பட மாட்டோம் அல்லது தொடரும் அங்கு போய் சேர மாட்டோம் என்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் நாங்க இருக்கிறோம். எப்பவுமே திமுக கூட்டணி என்பது ஒரு கொள்கை சார்ந்த ஒரு கட்சியாக எங்களோட நீண்ட நெடிய காலமாக பயணித்துக் கொண்டு இருக்கிறது. அதன் அடிப்படையிலே இந்திய கூட்டணி என்ற ஒரு அமைப்பு உருவாக்குவதிலே எங்களுடைய எழுச்சி தமிழர் அவர்கள் பாசிசத்திற்கு எதிரான மாநிலங்களினுடைய தலைவர்களை ஒன்றிணைத்து கடந்த நாடாளுமன்றத்திலே இந்திய கூட்டணி உருவாக காரணமாக இருந்தவர் எங்களுடைய எழுச்சி தமிழர் அவர்கள் என்பதை சொல்லிக்கொண்டு கொள்கை கூட்டணியாக திமுக இருப்பதால் அனைத்து விதத்திலும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற காலத்தினால் அந்த கூட்டணி தொடர்கிறது. உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை பாத்தீங்கன்னா அங்கீகாரம் பெற்றீங்க. அதிமுக புரட்சி அம்மா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15 சீட்டு எம்எல்ஏ சீட்டு கொடுத்திருக்காங்க. இப்ப நீங்க இந்த 26 பாத்தீங்கன்னா அங்கீகாரமும் பெற்றிருக்கீங்க. எவ்வளவு சீட்டு எதிர்பார்ப்பார் தலைவர்? அதை பத்தி ஒரு 2 வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். தமிழக கூட்டணியில திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அடுத்தபடியாக இருக்கின்ற காங்கிரசுக்கு அடுத்தபடியாக விடுதலை சிறுத்தைகள் தான் இப்போது ஒரு அங்கம் வகித்து ஒரு வலுவான ஒரு கட்சியாக திகழ்கிறது. கடந்த காலகட்டத்திலே 6 சட்டமன்ற தொகுதிகளை ஒதுக்கினாங்க திராவிட முன்னேற்ற கழகம். 234 தொகுதியிலே 100 கூட கேட்கும். எங்களுடைய ஆசை, நாங்க பரவலாக இருக்கின்றோம். என்னுடைய தலைவர், எங்களுக்கான பாடுபட்ட தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் முடிவும் இருக்கின்றது. இதுல எங்களுடைய தொண்டர்களுடைய ஆசை கூட்டணி ஆட்சி என்கிற முன்மொழி தொண்டர்களுடைய கோரிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, இனி எல்லா கட்சியும் தமிழ்நாட்டுல ஆந்திரால போய் ஒரு மாநாடு நடத்த முடியல. விடுதலை சிறுத்தைகள் பாத்தீங்கன்னா கர்நாடகாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாடு அல்லாம பாண்டிச்சேரி அல்லாம ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களிலே நீங்க மாநாடு நடத்துறவங்க தமிழ்நாட்டுல மட்டும் என் சீட்டு கம்மியா கேட்கறீங்கன்னு உங்களுடைய விசிகோட தொண்டரோட கேள்விக்குறியா இருக்குதுங்கல்ல. போட்டியிடுவது இலக்கு அல்ல, போட்டியிடுவது மட்டும் இலக்கு இல்ல, வெற்றி அடைவது என்பதை தான் விலக்காக்கி அந்த வெற்றி எப்படி என்ற வியூகம் அமைப்பவர் எங்களுடைய எழுச்சி தமிழர்கள். அந்த வியூகத்தின் அடிப்படையில் தான் 4 சட்டமன்றங்களை பெற்று நாங்கள் அங்கீகாரம் பெற்றிருக்கின்றோம். 2 எம்பிகளை பெற்றுக்கிறோம். வெற்றி எங்களுக்கு இலக்கே அல்ல. பாசிசத்தை எதிர்ப்பதற்காகவும் பஜ்ரங் RSS போன்ற பாசிசத்தை எதிர்ப்பதற்காக எங்க கூட்டணி அங்க நின்று நாங்க ஆதரவா இருப்போம்.
சார் கடைசியா ஒரு கேள்விங்க. தொடர்ந்து பிஜேபி என்னன்றாங்கன்னா எங்க இந்து கோயிலாம் எல்லாருமே சமமா இட்டுன்னு போன்றாங்க. ஆனா இப்போ நாங்க விசிக தொடர்ந்து தலைவர் என்ன விசிக தலைவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, எங்களெல்லாம் எங்க அடித்தட்ட மக்களும் ஒடுக்கப்பட்ட மக்கள் பாத்தீங்கன்னா கோயிலுள்ள இப்போ பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை அந்த பாத்தீங்கன்னா தொடர்ந்து சர்ச்சை போயிட்டு இருக்கு. மக்களை தலித் மக்களை கோயிலுள்ள விட மாட்டாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு தொண்டரா, விசிக தொண்டரா? பொதுவாக உங்களே நான் ஒரு கேள்வி கேட்டேன். இந்தியாவினுடைய உயர்ந்த பதவி எது சொல்லுங்க? இந்தியாவினுடைய பெரிய பதவி ஒரு ஜனாதிபதிங்க. அந்த ஜனாதிபதியாக பதவியேற்ற ராம்நாத் கோவிந்த் அவர்களையே மகாராஷ்டிராவுடைய கோயில்ல வெளியே உட்கார வச்சாங்க. சரிங்க. இப்போ இது நடக்கின்ற மதுரை திருப்பரங்குன்றனுடைய மலையில தீபத்தை ஏற்றுறதுக்காக தொன்று தொட்டு வருகின்ற விளக்கேற்ற பகுதியை விட்டுவிட்டு வேற ஒரு தூண்டில நீதியரசர் சுவாமிநாதன் அவர்கள் உத்தரவு பிறப்பித்து அந்த பகுதிக்கு செல்ல சொல்கின்றார். எப்படி நான் அந்த இடம் தர்கா வழிய உள்ள போயிட்டு அந்த தூணை ஏற்றத்துக்காக போடுறாரு. ஏன்னா எங்க மக்கள் ஒற்றுமையா இருக்காங்களோ அங்கெல்லாம் பிஜேபி கலவரத்தை உண்டு பண்ணி அரசியல் பிழைப்பை நடத்துவது தான் பிஜேபியினுடைய வேலை. அந்த அடிப்படையிலே ஒரு நீதி அரசர், நீங்க நல்லா நோட் பண்ணுங்க, ஒரு நீதி அரசர் ஒரு உத்தரவு பிறகு நேரடியா போறாரு. அது ஆய்வு பண்ண இங்க இருக்கிற மேல் பாதியில இருக்கின்ற இந்து கோயில்கள் இந்திய சேர்க்க மாட்டேன்றான். ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க, மேல் பாதியில தாழ்த்தப்பட்ட மக்கள் கோயிலுக்கு போறான்னு. அங்க ஆய்வு பண்ண போவார இந்த நீதியரசர் சாமிநாதன் போன்ற பாசிச நீதியரசர்களை நாங்கள் விமர்சனம் பண்ணால் கைது பண்ண சொல்றாங்க. இதே எச் ராஜா அவர்கள் கோர்ட்டாவது மயிராவது என்று சொல்லி, அது மட்டுமல்லாமல் கடந்த வாரம் அந்த திருப்பரங்குன்றத்திலே 144 போட்ட கலெக்டர் அவர்களையும் IPS அதிகாரிகளும் என் காலுக்கு செருப்புக்கு சமம் என்று அந்த எச் ராஜா அவர் கூறுவார். அவர் மீது என்ன நடவடிக்கை? இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் பாஜக போயிட்டே இருக்காங்க. கடந்த காலம் ஹைகோர்ட்லயே நம்ம ஜட்ஜி மேலே உள்ளவே இருக்கிற பிஜேபியினுடைய வழக்கறிஞர் செருப்பத்தி வீசுறாங்க. இதெல்லாம் எங்கிருந்து வருது அவங்களுக்கு தைரியம்? சார் இப்போ ஒரு கடைசியான ஒரு கேள்வி. இப்போ ராணிப்பேட்டை தொகுதியில் பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு தான் சீட்டு ஒதுக்குறாங்கன்னுட்டு நீங்களே தெரிவித்திருந்தீங்க. சப்போஸ் பிஜேபிக்கு சீட்டு ராணிப்பேட்டை ஒதுக்குனா திமுக வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்? பொதுவாக தமிழக மக்களும் நாங்களும் விடுதலை சிறுத்தைகளும் இந்துக்கள் யாரும் எங்களுக்கு எதையே கிடையாது. இந்துத்துவத்தை தான் மக்களே எதிர்க்கிறார்கள். காலகாலமாக பங்காளிகளாக வாழ்ந்து வந்துகிற முதலியார்கள், நாடார்கள், நாயுடுகள், முஸ்லிம்கள், தமிழர்கள் எல்லாம் ஒன்னா இருக்கிறாங்க. அந்த இந்துக்களை தான் பார்க்கும். இந்துத்துவத்தை புகுத்துகின்ற கட்சி எது என்று மக்களுக்கு பரவலாக தெரியும். இந்துத்துவத்தை புகுத்துகின்ற பாஜக இங்க நிக்கிறான்னு வியூகத்தின் அடிப்படையில சொல்றாங்க. அப்படி நின்னாக்கா டெபாசிட்டே வாங்காது. இதுல நான் சொல்லிடுறேன் பாருங்க, ராணிப்பேட்டை தொகுதியில பாஜக ஒதுக்கிட்டா அது டெபாசிட்டே வழங்காது. அதுக்கான முழு மூச்சாக நாங்க களப்பணி விடுதலை சிறுத்தைகள் திராவிட முன்னேற்ற கட்சியினுடைய இந்திய கூட்டணி கட்சியினுடைய களப்பணி ஆற்றி அவர்களை ஓட விரட்டுவோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப குறிப்பா பாத்தீங்கன்னா 2026 திமுக கூட்டணி தொடர்ந்ததுன்னா விடுதலை சிறுத்தைகள் ராணிப்பேட்டை ஆற்காடுல பாத்தீங்கன்னா உங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்? உங்களுடைய வேலைகள்லாம் என்ன மாதிரி இருக்கும்? அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். பொதுவாக தேர்தல் களம் என்பது திராவிடர்களை கட்சியிலே சார்ந்தே இருந்து வந்தது. இந்த நிலையில எழுச்சி தமிழர் அவர்கள் எங்களை பண்பாட்டுப்படுத்தி கட்சியினுடைய வளர்ச்சியாக எங்களை வளப்படுத்துவதற்காக இந்த 2 தொகுதி முழுவதும் வாக்காளர் முகவர் அவர்களை நியமித்து அனைத்து பகுதிகளிலும் பரவலாக தலித் அமைப்புகள் இல்லாத பகுதியிலே கூட வாக்குச்சாவடி முகவர் நியமித்து தனியாக எங்களுக்கு பயிற்சி கொடுத்து ஒரு மாநாடை நடத்திய ஒரே கட்சி எங்களுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதன் அடிப்படையிலே இங்கே பரவலாக இந்த மாவட்டத்திலே எல்லா வாக்குச்சாவடியும் எங்கள் கட்சி இருக்கிறது. திமுகவுக்கு நிகராகவும் மற்ற கட்சிகளுடைய நிகராகவும் எங்கள் கட்சி இருக்கிறது. வாய்ப்பளித்தால் நாங்கள் கூட்டணியிலிருந்து இந்த தொகுதிகளை கேட்டு பெறுவோம் என்பதில் பெருமையாக கூறிக்கொள்கிறேன். உங்களுடைய ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர்கள் ராணிப்பேட்டை நகரமன்ற துணைத் தலைவரும் பதவி வகித்து வர்றாரு. கட்சியினுடைய ஈடுபாடுகள் எப்படி இருக்குது? கட்சியினுடைய தொண்டர்கள்லாம் என்ன மாதிரியான வேலையெல்லாம் செய்து வர்றாரு? உங்களுக்கு அதை பத்தி ஒரு 2 வார்த்தை சொல்லலாம். எங்களுடைய மாவட்ட செயலாளர் திரு சீமா ரமேஷ்கரன் அவர்கள் ராணிப்பேட்டை நகரமன்ற துணை தலைவராகவும் பதவி வகித்து வருகிறார். எழுச்சி தமிழர் அவர்கள் இட்ட கட்டளைகளை யாவையும்
தளபதி சேனாதிபதியாக எங்களுக்கு கட்டளையிட்டு கட்சி இடுகின்ற அனைத்து கட்ட போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் முன்னெடுத்து களப்பணி ஆற்றி வருகிறார். எங்களுக்கு வழி நடத்தி எங்களை வேலை வாங்கி செய்து வருகிறார். அது மட்டும் இல்லாமல் மாற்று சமூகம், மற்ற பிரச்சனை, பொது பிரச்சனைகள் போன்றவற்றை சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். எங்களுக்கு எழுச்சி தமிழுடைய தளபதியாக இங்கு திகழ்ந்து கொண்டு சிறப்பான முறையிலே வேலை செய்து வருகிறார். இப்ப குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா சில தலித் கட்சிகள்லாம் பாத்தீங்கன்னா பிஜேபியோடு இணக்கமாக உறவு வைத்து கொண்டிருக்கிறார்கள். சில பணம் எல்லாம் பெறாருன்னு விவாதம் போயிட்டு இருக்குது. விசிக தலைவர் மட்டும் பிஜேபிக்கு இப்பயும் சரி எப்பயும் சரி எப்பனா போவாருங்களா, இல்ல இதே மாதிரி முரண்பாடுல இருப்பாருங்களா? பொதுவாகவே 90 கட்டங்களிலே தலித் அமைப்புகள் வளர்ச்சி அடைந்து வந்த காலகட்டத்திலே இந்திய அளவிலே பகுஜன் சமாஜ் கட்சி, கன்சிராமனுடைய தலைவராக இருக்கக்கூடிய பகுஜன் சமாஜ்வாதி கட்சி, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாடுபட்ட ராம்விலாஸ் பாஸ்வான், இந்திய குடியரசு கட்சி போன்ற பலம் வாய்ந்த கட்சிகள் இந்தியாவிலே மேலெங்க செய்து கொண்டிருந்தது. அந்த காலகட்டத்திலே புரட்சியாளர் கொள்கைகளை உள்ளிட்டு உள்வாங்கி சனாதனத்துக்கு எதிராக போராட அந்த கட்சிகள் மக்களிடையே பரவி நல்ல வாய்ப்பாக பெயர் பெற்று வந்தது. கடந்த காலங்களிலே அந்த கட்சிகள் எல்லாமே பாரதிய ஜனதாவுடைய அடிவரையிலாக அவர்களுடைய அடிமைகளாக மாறி சென்று விட்டது. இந்திய அளவிலே புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கைகளை, சனாதன எதிர்ப்பு கொள்கைகளை, அவர் விட்ட சென்ற பணிகளை இன்றளவுக்கும் புரட்சியாளர் தொடர்ச்சியாளராக எழுச்சி தமிழர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் ஒருவர் மட்டும்தான் இங்கே செயலாற்றி கொண்டு வந்திருக்கின்றார். அந்த RSS, பஜ்ரங் தள் போன்ற சனாதன வாதிகளுக்கு ஒரே எதிரி சிம்ம சொப்பனமாக எங்கள் தலைவர் திகழ்ந்து கொண்டு வருகிறார். இல்ல, இவ்வளவு காலமாக 63 வயசு அவருக்கு முடிஞ்சிருச்சு. இப்ப 64 வயசு தொடரும் போது திருமணம் என்று ஒரு கேள்விக்குறியாவே இருக்குது. அவரு திருமணம் இதுக்கு மேல ஏன்னா அவருடைய அம்மா வந்து பாத்தீங்கன்னா கண்ணீரோடு கேட்டு, ஏன்னா அவருக்கு நாங்களும் பாக்குறோம், அவர் கண்ணு வீங்கி போயிருக்கு, அவர் காலம் நடக்க முடியாம அந்த அளவுக்கு வீக்கம் வந்து பெருசா இருக்கு. மக்கள் எந்த டைமும் மக்களோட இருக்காரு. திருமணம் இதுக்கு மேல ஏதாவது நடக்குமா, இல்ல அவரு நடத்துவாருங்களா? ஏதாவது உங்களுக்கு சின்ன கருத்து? இந்த விடுதலை சிறுத்தை கட்சி அங்கீகாரம் பெற்றால் நான் திருமணம் செய்து கொள்வேன் என்ற அடிப்படையிலே அவர் செயல்பட்டு இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள், சிறுபான்மை மக்கள், கிறிஸ்தவர்களுக்காக, ஏன் மற்ற சாதியினர்களுக்காக கூட பாடுபட்டு வருகின்றார். இந்த அளவுக்கு 64 வயசு ஆயிடுச்சு. இப்பவும் திருமணம் ஆகாமல் அவர் தொடர்ந்து செயலாற்றி வந்திருக்கின்றார். ஏன் என்று சொல்றேன் என்றால், நதிநீர் பிரச்சனை, பசுமை வழி சாலை பிரச்சனை, இதெல்லாம் எங்களுக்கு நாங்க என்ன நிலைச்சு வந்தார் வச்சுட்டு இருக்குமா? எஸ்ங்க எங்களுக்கு தேவையா? எங்களுக்கு இல்லாத பொது பிரச்சனைகளை கையில் இருப்பார். ஒவ்வொரு மாநாடும் ஒவ்வொரு கருப்பொருளாக கொண்டுதான் இங்க தமிழகத்துக்கு, இந்தியாவுக்காகவே பாடுபட்டு வந்திருக்கின்றது. எங்களுடைய எழுச்சி தமிழுடைய அர்ப்பணிப்பு சொல்லி சொல்லி மாறாது. ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தூங்குறாரு, 3 மணி நேரம் தான் தூங்குறாரு. இந்த மக்களுக்காக நீங்க நினைச்சுன்னு இருப்பீங்க எஸ்சிக்கு மட்டும் தான் பாடுபட்டு இருக்கின்றாரு. நாடாளுமன்றத்திலே எழுப்பிய இந்த வருடத்தினுடைய நாடாளுமன்றத்திலே எழுப்பிய கேள்வியிலே 40 கேள்விகளிலே ஒண்ணு கூட எஸ்சி சார்ந்ததே கிடையாது. பொது சூழ்நிலை சார்ந்த பிரச்சனைகள், தபால் துறையிலே எழுத்து தமிழிலே தேர்வு வைக்க வேண்டும், காவிரி பிரச்சனைகள் போன்ற பொது பிரச்சனைகளை தானே வருகிறார். அப்படியேப்பட்ட அர்ப்பணிப்பான தலைவரை நாங்கள் பெற்றிருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்னைக்கு தொடர்ந்து பாத்தீங்கன்னா திமுக பாத்தீங்கன்னா தமிழக முதல்வர் பாத்தீங்கன்னா என்னுடைய சகோதரர் திருமாவளவன்றாரு. அவரு நம்ம விசிக தலைவர் திருமாவளவன் பாத்தீங்கன்னா என்னுடைய சகோதரர். எனக்கு பாத்தீங்கன்னா மற்ற கட்சி கூட்டணியோட விடுதலை சிறுத்தைகள் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஒரு முக்கியமாக தமிழக முதல்வர் வகித்து வர, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? வாழ்ந்து மறைந்து இருக்கின்ற சமத்துவ பெரியார் டாக்டர் கலைஞர் அவர்களே என்னுடைய மேஜர் ஜெனரல் என்று வர்ணிக்கப்பட்டு சென்றிருக்கின்றார். ஏனென்றால் திமுகவும் திராவிட கழகமும் இரட்டை கோயில் துப்பாக்கிகள் சென்று பெரியார் கொள்கையிலே தமிழ்நாட்டிலே சென்றிருக்கிறார்கள் என்பதை விட 3 கோயில் துப்பாக்கிகளாக எங்களோடு கரம் சேர்த்து தமிழகத்திலே பெரியார் கொள்கையிலையும் அம்பேத்கர் கொள்கையிலையும் கொண்டு செல்வதற்கு திருமாவளவன் எங்களுடன் கொள்கையோடு இருக்கிறார். என்னுடைய அன்பு சகோதரர் இருக்கும் வரை எங்களுக்கு வெற்றித்தான் என்று தமிழக முதல்வர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள்
பல தடவை கூறியிருக்கிறார். யூடியூப் சேனல் வந்து விளக்கம் அளித்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றி. என்னை அழைத்து இந்த உள்ளதை உழைக்க சொல்வோம் என்ற நிகழ்ச்சிக்கு அழைத்ததற்கு அனைவருக்கும் நன்றி.